படிக்கிற பொழுது தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியர்ல சொல்லப்படுகிறது. அவர் அன்று தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தபடியினால்தான், தன்னை தியாகம் செய்தபடியினால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். அல்லேலூயா. இல்லைன்னா வருமா? முடியாது. அவர் நமக்காக தன்னை தியாகம் செய்தார். பைபிளில் எங்கேயாவது ஏசப்பா அவருக்காக சம்பாதித்து வைத்தார் என்றோ, இல்லை அவருடைய குடும்பத்திற்காக சேர்த்து வைத்தார் என்றோ எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? தன்னுடைய வாழ்க்கையே தியாகமாக நமக்காக தந்தார். அந்த முன்மாதிரியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய உழைப்பினால, நம்முடைய நேரத்தினால ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவ்வளவுதான். அதில் இருக்கிற சந்தோஷம் தனிதான். அல்லேலூயா. அதை அனுபவிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? யார்கிட்டையும் பேசுறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை, யாரையும் கதையும் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு நேரம் இருக்கு. நம்ம ஆண்டவர் ஊழியத்தை செய்யறோம், இல்ல பைபிளை படிக்கிறோம், இல்ல நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம். நம்முடைய நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிற பொழுது அதுல ஒரு தனி ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒருவேளை பலவீனத்தோடு கூட செல்கிற பொழுது கூட, என்னை நான் தியாகம் செய்கிற பொழுது, என்னுடைய நேரத்தை நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிற பொழுது, என்னுடைய உழைப்பை நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிற பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா.